Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நம்மள பலருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில புற்றுநோயை தடுக்கக்கூடிய நம்ம ஊர் பழம் ஒன்றை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, கருப்பு பன்னீர் திராட்சை தான் புற்றுநோயை தடுக்கக்கூடிய நம்ம ஊர் பழம். ஆனால் அதில் விதையில்லாத திராட்சை பழத்தை வாங்க வேணாம். ஏன்னா விதையில்லாத திராட்சையை சாப்பிட்டா விதை இல்லாம தான் போயிடுவான் அப்படிங்கிற பழமொழி கூட இருக்கு. கருப்பு பன்னீர் திராட்சை மோஸ்ட்லி திண்டுக்கல்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இதில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சத்து இருக்கு. அதாவது அந்த கருப்பு பன்னீர் திராட்சையோட கொட்டைகளில் ரிஸ்வரட்ரால் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. இது புற்றுநோயை தடுக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கருப்பு பன்னீர் திராட்சையை வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட கொட்டைகளை தூக்கி போட்டுடுறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு தெரில. நான்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த பன்னீர் திராட்சையோட கொட்டைகளை சாப்பிட்டுட்டோன்னா மரம் வயிற்றுல வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னதை நம்ம வச்சுக்கிட்டு கருப்பு பன்னீர் திராட்சை சாப்பிட்றப்பெல்லாம் அதை விதைகளை தூக்கி போட்டுடுறோம். அதனால சீட்லெஸ் அப்படிங்கிற விதையில்லாத பன்னீர் திராட்சையை தான் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் விதையில்லாத பன்னீர் திராட்சையை சாப்பிட்டோன்னா விதை இல்லாமல் தான் போயிடுவோம். சீசன் டைமில் குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய இந்த பன்னீர் திராட்சை, அதுவும் இந்த கொட்டைகளோடு இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சையை சாப்பிட்றதுனால எவ்வளோ பெரிய பயங்கரமான புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய கேன்சரை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே சீட்லெஸ் ஆன திராட்சைகளை வாங்காம கொட்டைகள் இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சைகளை வாங்கி அது விதையோட சாப்பிட்டு புற்றுநோயை ஓட ஓட விரட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல பன்னீர் திராட்சைகளை விதையோட சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.